எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள ஹோட்டல்களில் மீண்டும் விறகு அடுப்பை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். வீட்டு உபயோக சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் வேறு என்னென்ன மாற்று வழிகள் இருக்கின்றன என்ற விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பொன்ராஜ் கண்ணன். வணக்கம் நேர்களே. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியின் காரணமாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தோம் என்றால் மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் கேஸ் சிலிண்டருடைய விலை தாறுமாறாக எகிரி இருக்கு. அது மட்டுமல்லாமல் உணவுடைய விலையும் ஏறி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் பார்த்தோமே என்றால் வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையும் அதிகமாக உள்ளதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னென்ன மாற்று வழிகள் இருக்கின்றன, சிலிண்டருக்கு பதிலாக என்னென்ன நாம் உபயோகப்படுத்தலாம் என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தோம் என்றால் விறகடுப்பு. இதில் புகை அலர்ஜின்றது இதில் நிறைய வருன்றதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா கறி, விறகு, எருவட்டி எல்லாம் இது தேவைப்படுறன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இது கிராமவாசிகளுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அங்கே நிறைய மரங்கள்லாம் சரி, நிறைய விறகு, கறி இதெல்லாமே எளிதாக கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நகரங்களில் இதோடைய கட்டமைப்பும் சரி, இதற்கு உண்டான பொருட்களும் சரி கிடைப்பதற்கு அரிதானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய கழிவுகளை விவசாய தோட்டத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மண்ணெண்ணெய் ஸ்டவ். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சின்ன வயசுலேருந்தே இந்த நம்மளுடைய அப்பா அம்மா அவங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க மண்ணெண்ணெய் ஸ்டவ். இதில் பார்த்திங்க அப்படின்னா விபத்து அபாயமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காற்று மாசும் ஏற்படக்கூடிய விஷயமாகவும் இந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருக்குது. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதாக எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம். மண்ணெண்ணெய் வச்சு உபயோகப்படுத்துறதுனால சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். போர் மூலியமாக மண்ணெண்ணெய் தட்டுப்பாடும் இருக்கக்கூடிய நிலை உள்ளதாகவும் நம்ம பார்க்குறோம். நாம் வெளியே மண்ணெண்ணெய் வாங்கும்போது ஒரு லிட்டருக்கு 60 ரூபாய் வரைய விற்கிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஸ்டவ்வோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா 800 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைய இருக்குன்றத பார்க்குறோம். நார்மலாக இப்போ கேஸ் சிலிண்டர் விலை கூடிருச்சுனால ஒரு தற்காலிகமாக நகர்ப்புறங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்க வேண்டியது இண்டக்ஷன் ஸ்டவ். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம், மின்சாரம் இருந்தால் போதுமானதாக நம்ம பார்க்கப்படுது. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் மாதிரியே வேகமாகவும் சமைக்க முடியும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில். இதில் புகை வராது, தீ விபத்து அபாயம் ரொம்ப குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் தேவை கண்டிப்பாக இருக்குது. இது நகர்ப்புறங்களுக்கு ஏற்றக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சில குறிப்பிட்ட பாத்திரங்களை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். குறிப்பாக இந்த மின்காந்த அலைகள் கொண்ட இந்த பாத்திரத்தை மட்டும்தான் நம்ம சூடாக்கி அதில் சமைக்க முடியுன்றதை நம்மால் இங்கே பார்க்க முடியுது. நகர்ப்புறங்களுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. இதோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 1500 ரூபாயிலிருந்து ரூபாய் 5000 வரைய இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இப்போது விற்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்க வேண்டியது சோலார் எலக்ட்ரிக் ஸ்டவ். நமக்கு தெரியும், சூரியன் மூலயமா சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம சமைக்கலாம். இதுதான் அந்த ஒரு விஷயந்தான் சோலார் எலக்ட்ரிக் ஸ்டவ். இதோடைய செலவு குறைவு தான். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தாகவும் இருக்குது. மின்சாரமும் நம்மளால் இதில் இந்த ஸ்டவ் மூலிமா சேமிக்க முடியுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இரவு நேரங்களில் நம்ம இதை பயன்படுத்த முடியாது. பகல் நேரம் மட்டும்தான் பயன்படுத்த முடியுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். இதோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா 1000லிருந்து 3000 வரைய இதோடைய விலை இருக்குது. அடுத்ததாக பார்க்க வேண்டியது இயற்கை ராக்கெட் அடுப்பு அப்படின்னு கூடிய ஒரு விஷயம். தற்காலத்தில் இப்போ இந்த போர் காரணமாக இந்த இயற்கை ராக்கெட் அடுப்பு ரொம்பவே ஃபேமஸாக இருக்குன்றா நம்ம சொல்ல முடியும். இந்த இயற்கை அடுப்பு ஒன்றுமே இல்லை. நாம் நார்மலாக விறகு அடுப்பை போல தான் இந்த இயற்கை அடுப்பும் நம்ம பயன்படுத்துகிறோன்றதை பார்க்குறோம். இதுக்கு என்னென்ன எரிபொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா விறகு மூலிமா பயன்படுத்தலாம். இதுக்குண்டான ஒரு சாம்பலை பார்த்திங்க அப்படின்னா தனியாக சேமிக்கக்கூடிய ஒரு பாத்திரமும் இதில் கொடுத்துருவாங்க. அந்த தனியாக சேமிச்சுக்கலாம். இதுலேருந்து புகையெல்லாம் வராது. இதுக்குள்ளே ரெகுலேட்டர் வச்சுருப்பாங்க. இது புகையெல்லாம் எதுவுமே வராது. சிலிண்டர் போலவே நம்மளுடைய அந்த ரெகுலேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு அந்த வெப்பத்தை கூட்டி குறைக்க முடியுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா 1500 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைய இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்க்க வேண்டியது டர்போ ஸ்டவ். இதனுடைய தொழில்நுட்பம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இதே மாதிரி புகை வராத ஒரு தொழில்நுட்பமாக இது பார்க்கப்படுது. இது பார்த்திங்கன்னா விறகடுப்பை காட்டிலும் அதிக சேமிப்பு பண்ண முடியும். அதே மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெகுலேட்டர் வச்சு வெப்பநிலையை நம்ம ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே சாம்பல் தட்டுன்றது தனியாகவே ஒரு செக்ஷன் ஒரு இது இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சாம்பலை சேமித்து வச்சுக்கலான்றதை பார்க்குறோம். வணிக ரீதியான பயன்பாடும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலையில்
இந்த ஒரு அடுப்பை டர்போ ஸ்டவ்ன்ற ஒரு அடுப்பை வந்து பயன்படுத்தினா வணிக ரீதியாக வந்து கேஸ் சிலிண்டர் மாதிரியே இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா 3000 to 6000 வரைய விற்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம்.